நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சனி பெயர்ச்சி பலன்கள் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மேசம் மற்றும் ரிஷபத்திற்கு வீடியோ போட்டோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ மிதுன ராசிக்கு எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆண்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள், அடுத்து பெண்களுக்கு, அடுத்து மாணவ மாணவியர்களுக்கு, அது மட்டும் இல்லை நட்சத்திரம் வாரியாகவும் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், சனியின் பார்வைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மிதுனம் ராசிக்கு பொதுவாக வரக்கூடிய சனி பெயர்ச்சி காலம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வரப்போகின்றது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டிலிருந்து பல கஷ்டங்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 10ஆம் வீட்டுக்கு வர்றதுனால இனி எல்லாமே நடக்கிறதெல்லாம் நல்லதாகவும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கின்றது. இப்போ மிதுனம் ராசி ஆண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அனைத்து இடங்களிலுமே மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படலாம். தேவையில்லாமல் கடன், லோன், இஎம்ஐ வாங்குவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. திடீர் இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. இப்போ பெண்களுக்கு, மிதுன ராசி பெண்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படலாம். மனதில் தேவையில்லாத கவலைகள் வந்து நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு வாக்குவாதம் வந்து போகும். ஆனால் விட்டு கொடுத்து போகும்போது இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாகவே இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். தடைகள் அகலும். படிப்பில் இருந்து வந்த மந்த தன்மை நீங்கி சுறுசுறுப்புடன் படிப்பீர்கள். அதிக மதிப்பெண் எடுப்பீர்கள். இப்போது நட்சத்திரம் வாரியாக சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிதுனம் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டு. வீட்டு லோன் கிடைக்கும். புது செல்போன், வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். மிதுனம் திருவாதிரை நட்சத்திரம் திடீர் யோகம் ஏற்படும். திருமணம் கைகூடும். வெளிநாட்டு பயணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். திடீர் செல்வாக்கு, பணப்புழக்கம், தங்க நகைகள் வாங்குவீர்கள். அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படும். மிதுனம் புனர்பூசம் நட்சத்திரம் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்ததாக, சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு அதிக பலன் உண்டு என்பார்கள். அதன்படி உங்கள் ராசியில் சனி 4, 7, 12 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் உடல் நலத்தில் எச்சரிக்கை தேவை. வீடு, வாகனம் போன்ற சுப விரயங்கள் ஏற்படும். தாய் வழியில் சொத்துக்களால் பிரச்சனை வரலாம். அடுத்ததாக, சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் திருமணம் தாமதம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் உருவாகும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கடன் வாங்கி தன்னுடைய தொழிலை விரிவு செய்ய வேண்டாம். அடுத்ததாக, சனி 12ஆம் வீட்டை பார்ப்பதினால் தூக்கமின்மை, சுப விரயம், வேலை நிமித்தமாக கணவன் மனைவி பிரிந்து வாழ நேரலாம். ஆன்மீக சுற்றுலா செல்வது சிலருக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சிறப்பாக அமைய அதிக கடன் வாங்காமல் வர்ற பணத்தை சுப விரயமாக மாற்றிக்கிட்டாலே போதும். இந்த சனி பெயர்ச்சி ரொம்பவே சூப்பராக அமையும். அது மட்டும் இல்லை, தேய்பிறை சதுர்த்தியில் நரசிம்மரை வழிபாடு செய்ய திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.